ஆட்சி அதிகார பகிர்தல் அப்படிங்கிற விசிகாவுடைய முழக்கம் நீர்த்து போயிருக்கிறதா, நீர்த்து போகப்பட்டிருக்கிறதா, அல்லது வைக்கப்பட்டிருக்கிறதா? எங்களுடைய அந்த முழக்கம் என்பது எங்களுடைய குறிக்கோள்களில் ஒன்று, எங்களுடைய லட்சியங்களில் ஒன்று. அதில் எந்த ஒரு சமரசமும் இல்லை. அந்த அந்த குறிக்கோள், அந்த லட்சியம் எங்களுக்கு வந்து அப்படியே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் உத்திகளை வந்து நாம் வந்து சரியாக வகுக்கணும். இப்போ ஆட்சியின் பங்கு, அதிகாரத்தின் பங்கு என்பது எங்களுடைய கோரிக்கை தான், அது இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. அதே இந்த தேர்தலில் பாஜக தேர்தல் ஆணையம் இவர்களுடைய கூட்டு செய்தி நடக்குது. அது மட்டுமல்ல, பீகாருடைய தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி ஒரு உற்சாகமாக காணப்படுறாரு. ஆகா, அதே உத்திகளை கையாண்டு இங்கே நம்ம ஜெயிச்சிடலாம், எப்படியாவது பிஜேபியும் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து நம்மளை முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வச்சுருவாங்க, அங்கே என்னென்னமெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ணி இங்கே பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிற இந்த தருணத்தில் நாம் வந்து ஒரு நம்ம கூட்டணிக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு கூட்டணியாக இருக்கிற, வெற்றிகரமான கூட்டணியாக இருக்கிற இந்த கூட்டணியில் எந்த விதமான சலசலப்பும் வந்துவிடக்கூடாது, எந்த விதமான நெருக்கடியும் இந்த கூட்டணிக்குள் ஏற்பட்டுவிடக்கூடாது. நமக்கு மிக முக்கியமானது பாஜகவை வீழ்த்துவது, அதிமுகவை வீழ்த்துவது, இங்கே மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியை அரியணையில் ஏற்றுவது, அதில் எந்த விதமான குழப்பமும் சிக்கலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு உத்தியாக, இந்த உத்தி என்பது மக்களிடத்தில் வந்து எந்த ஒரு குழப்பமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த உத்தியை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஒரு குறைஞ்ச நாளைக்கு ஒரு 20 நாள் 30 நாளைக்கு முன்னாடி கூட இந்த கோரிக்கை தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்தது தானே. இப்போ என்ன திடீர்னு இந்த நிலைப்பாட்டில் மாற்றம்? அப்படியெல்லாம் இல்லையா? எங்களுடைய தலைவர் வந்து நீங்கள் எங்கள் ஆதவ அர்ஜுனா 2026 தேர்தலுக்கு சொல்கிறேன். அதான் 26 தேர்தல் தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு போன ஆண்டு மறைமலை நகரில் எங்கள் தலைவர் பேசும்பொழுது கூட, நாங்கள் வலிமை பெறும் வரை எங்களுடைய எம்எல்ஏக்கள் அல்லது எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இங்கே ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் வரை, நாங்கள் பலம் பெறும் வரை நாங்கள் இந்த கோரிக்கையை வந்து நாம் பொறுத்திருப்போம். இப்போ வரலையா? அதாவது என்னன்னா, திமுக 2021 தேர்தலில் திமுக வட மாநிலங்களில் பெருவாரியாக வெற்றி பெற்றதற்கு விசிகோடைய பங்களிப்பு தான் மிக முக்கியமான பங்களிப்பு என்பதில் மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொன்னார். கண்டிப்பா. இது சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் இன்னும் வலிமை பெறாமல் இருக்கிறதாக நீங்கள் உணர்கிறீர்களா? இப்போ 2026 தேர்தலையும் நாங்க வந்து அவங்க கொடுக்கிற சீட்டை வாங்கிட்டு போவோங்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்களாங்கிறத கேள்வி. அவங்க கொடுக்கிற சீட்டை வாங்கிட்டு போவோங்கிற நிலைமைக்கெல்லாம் வரல. நாங்கள் வந்து பெரிய அளவில் பலம் பெற்றிருக்கிறோம், மிகப்பெரிய அளவில் வலிமை பெற்றிருக்கிறோம். அப்புறம் ஏன் அந்த கேள்வி வருது? அது வேறு. அதாவது நாங்கள் இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்போன்னு அதே எங்களுடைய பொதுச்செயலாளர் ரவிக்குமார் எம்பி சொல்லியிருக்காரு. அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். சரி, நாங்கள் எல்லாத்தையுமே திமுகவுடைய விருப்பத்துக்கு விட்டுட்டோன்னு ஒருபோதும் சொல்லலை. எங்களுக்கு இப்போ நீங்கள் பீகார் எடுத்துங்க சார், பீகார் தான் படிப்புன்னு எங்களுக்கு. சரி, பீகார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பல தில்லுமுழுகு நடந்திருக்குங்க. இப்போ தேர்தல் ஆணையம் பண்ணினது, அங்கே இருக்கிற வந்து 10,000 நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகும் 10,000 மகளிர் திட்டத்தின் மூலமாக கொடுத்தது, இது போன்ற பல்வேறு குளறுபடிகள் இருக்குது. அதே சமயத்தில் அங்கே வந்து நீங்கள் மகாபந்தன் கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒற்றுமை இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு சலசலப்பு இருந்துச்சு, இடைக்காலத்தில் ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. தொகுதி பகிர்வில் பிரச்சனை இருந்துச்சு. யார் முதலமைச்சர் கேண்டிடேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது கூட ஒரு சிறிய வந்து தாங்கல் இருந்தது. துணை முதலமைச்சரை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது கூட அதில் உடன்பாடு ஏற்படாத ஒரு சூழல் இருந்துச்சு. இது அப்படி இல்லாமல் தானே பாஜகவும் தேர்தலில் கலங்கண்டாங்க. யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு தெரியாது, துணை முதலமைச்சர் யாருன்னு தெரியாது, முகம் யாருன்னு தெரியாது, எதுவுமே இல்லாமல் தானே பாஜக கூட்டணி களத்தில் வந்துச்சு. அப்படி கிடையாது. நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் தான் ஆட்சியில் இருக்காரு, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகாலம் ஆட்சியில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஜேபி இருக்கு, மோடி வந்து ஒரு முகமாக இருக்கிறாரு. அதனால அங்கே வந்து அந்த சீட் ஷேரிங்ல அந்த பேச்சுவார்த்தையில எந்த சிக்கலும் கிடையாது. இங்கே அப்படி ஒரு தோற்றம் மக்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய உத்தி. அது எங்களுடைய விட்டு கொடுக்கும் தன்மை, அது அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் நாங்கள் விட்டு கொடுக்குறோம்? எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று நாங்கள் வந்து முரண்டு பிடிச்சிக்கிட்டு நிற்கிறத விட, இந்த மண் காப்பாற்றப்பட வேண்டும், இந்த மண்ணில் வந்து மதவாத சக்திகள் கால் ஊன்றி விடக்கூடாது என்பதற்காக
விசிக தியாகத்தை ஏற்றுக்கொள்கிறது. விசிக தியாகத்தை ஏற்றுக்கொள்கிறது. விசிக உத்தியை வகுத்து பேசியிருக்கு. தியாகம் என்பது வேறு, உத்தி என்பது வேறு. இப்ப நாங்க தியாகம்னால ரெண்டு நீங்க ஒரே நிலைப்பாடு தான். இப்ப நீங்க அது அந்த நிலைமைக்கு தானே இப்போ சூழல் வருவாக நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்கன்னா கேள்வி. தியாகம் கூட வச்சுங்க, ஏன் இல்லைன்னு சொல்றோம், தியாகம் கூட வச்சுங்க. எங்களுக்கு நோக்கம் இங்க மதவாத சக்திகள் சங்க பரிவாரங்கள் வந்துடக்கூடாதுங்கிறது தான் சார். எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியும் சேர்ந்து இங்க எல்லா விதமான சதிவி திட்டத்தையும் தீட்டிட்டு இருக்காங்க. அது வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நீங்க தானே எதிர்க்கிறீங்க. எது நீங்கள் இப்போ சங் பரிவார அமைப்புகள் வரக்கூடாது, பிஜேபி உள்ள வரக்கூடாது, எப்படியாவது மாற்று வேலையை செய்து வந்துடக்கூடாது அப்படின்னு கடுமையாக திருமாவளவன் இருக்காங்க. விசிக எதிர்க்கத்தான் செய்து அப்புறம் உங்களை நீங்கள் குறைத்துக் கொள்வதற்கான தேவை என்ன இருக்கு? குறைத்துக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எண்ணிக்கையில சொல்றேன். அதாவது அப்படியெல்லாம் கிடையாது. எண்ணிக்கை இன்னும் முடிவாகலையே. ஏதாவது முடிவாயிடுச்சா என்ன? பேச்சுவார்த்தை நடக்குதா என்ன? நாங்கள் இவ்வளோ கேட்டு இல்லை இது இவ்வளோ கேட்டு இவ்வளோ கொடுக்க முடியாது அதை சொல்லியிருக்காங்களா? எண்ணிக்கை என்பது இல்லை. இங்கே ஒரு என்ன சொல்றது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொண்ட ஒரு கூட்டு மந்திரி சபை, ஒரு கூட்டு ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு ஆட்சியை நிறுவது என்பது இப்போதைக்கு அவசியம் இல்லை. இப்போதைக்கு அந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேணாம். திமுக ஒன்றும் வலுவிழந்து போயிடல, அதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். திமுக வலுவிழந்து போயிடுச்சு. திமுகவுக்கு விசிக சப்போர்ட்டு, காங்கிரஸ் சப்போர்ட்டு, இவங்கெல்லாம் எம்எல்ஏக்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் திமுக ஆட்சி அமைக்க முடியுங்கிற சூழல் இங்கே ஏற்படலை. அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான சூழலையும் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. அந்த அடிப்படையில் இந்த கோரிப்பை நாங்கள் வைக்கிறோம். இப்போ காங்கிரஸ் வைக்கிறாங்க, இப்போ கம்யூனிஸ்டுகள் வைக்கிறாங்கன்னா இது சலசலப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு உருவாயிடக்கூடாது என்பது எங்களுடைய அக்கறையை தவிர அதுக்காக நாங்கள் பலவீனப்பட்டுட்டோம், அதை நாங்கள் பின்னடைவை சந்திச்சிட்டோம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும். இந்த மண்ணில் 2026 மதவாத சக்திகள் பிஜேபி அதிமுக கூட்டணி நாம் வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதன்மையான நோக்கமே தவிர, அதற்காகத்தான் நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி தியாகங்களை கூட செய்ய தயாராக இருக்கிறோமே தவிர மற்றபடி வேறு. நாங்கள் எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கா சார், எங்களுக்கு சீட்டு நோட்டு பதவி எதுவும் முக்கியம் இல்லை, எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம். இந்த மண் காப்பாற்றப்பட வேண்டும், மக்களுடைய நலன் தான் முக்கியம். மகாராஷ்டிராவில் அப்புறம் கண்டெஸ்ட் பண்ணீங்க. மகாராஷ்டிராவில் எதுக்கு கண்டெஸ்ட் பண்ணீங்க? மகாராஷ்டிராவில் உள்ளிட்ட இப்போ நீங்கள் தெலுங்கானாவில் கண்டெஸ்ட் பண்ணுறீங்க விசிக்கு, மகாராஷ்டிராவில் போன்ற மாநிலங்களில் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு நேஷனல் கட்சியாக உருவெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதா? எதுக்கு? பவர் நமக்கு வேணும், அதிகாரத்தை நோக்கி நாம் நகர வேண்டும்ங்கிறதுல விசிக்காக இருக்கிறது. அப்படி சூழல்னா இது இல்லை அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இல்லைங்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்படி கிடையாது. அதாவது என்னன்னா, நீங்க தமிழ்நாட்டில் விசிகாவுடைய பலத்தையும் மகாராஷ்டிராவில் விசிகாவுடைய சூழலையும் ஒன்னா பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் நாங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது கண்டிப்பா இங்கே ஒரு பிரதானமான முடிவா இருக்கும். இங்க அரசியல் திசை வழியை மாற்றிடும், நிச்சயமா மாற்றிடும். அதுல மாற்றுக்கிறதுல நாங்கள் ஒரு தீர்மானிக்கிற சக்தியா இருக்கிறோம். எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி மாதிரி ஒரு கேம் சேஞ்சர்ங்கிற பெயரை பெற்றிருக்கிறார். ரெண்டு விஷயம் முரணா கேட்டுங்க, நான் சொல்லிடுறேன். லெட் மீ கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் ப்ளீஸ். ஆனா அதே சமயத்தில் மகாராஷ்டிராவை பொறுத்தளவுக்கு நாங்கள் இப்போ தான் அறிமுகமாகிறோம், மக்கள் மத்தியில் போய் நாங்கள் போய் சேர்றோம். இப்போ எங்களுடைய அறிமுகம் அங்கே அவசியம். எங்களுடைய போட்டியோ எங்களுடைய கண்டஸ்டண்ட்டோ எந்த விதத்திலும் அங்கே ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்திட முடியாது. அங்கே நாங்கள் இப்போ தான் அறிமுக ஒரு கட்சியாக இருக்கும் பொழுது அது ஒரு தேர்தல் முடிவுகளே மாற்றுங்கிற சூழலுக்கு வந்திருந்துச்சுன்னா நாங்கள் வேற முடிவு எடுத்திருப்போம். அது அங்கே கிடையாது. ஆனால் இங்கே அது நிச்சயமாக நடக்கும். ஆகவே இங்கே நாங்கள் கவனமாக இருக்கிறோம். ரெண்டு விஷயம் முரணாக இருக்குது ரஜினிகாந்த். நீங்கள் சொல்கிறதுல நாங்கள் இங்கே ஒரு ப்ரிடாமினண்ட்டான ஃபோர்ஸாக இருக்கோன்னு சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் எங்களுடைய எண்ணிக்கையை கேட்டு பெறுவது அல்லது ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கை நோக்கி நகரமாட்டோங்கிறதும் சொல்கிறீங்க. அப்படி இல்லை சார், நகரமாட்டோங்கிறது கிடையாது சார். ரெண்டுமே இல்லை சார், நகரமாட்டோங்கிறது கிடையாது. இந்த சூழல் ரொம்ப பதற்றமாகவும் மிக சூழல் சிக்கலாகவும் இருக்குது சார். இந்த நேரத்தில் நம்மளும் அவங்களுடைய எதிரிகளுடைய நோக்கங்களுக்கு நம்முடைய நிலைப்பாடு உடன்பற்றக்கூடாது, அவங்களுக்கு துணை போயிட கூடாது. அவங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற அளவுக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கு நாம் காரணமா இருந்துடக்கூடாது. நாம் எடுக்கிற முடிவுல விசிக இருக்கு. ஆமா சார். ரஜினிகாந்த் இதில் 2025 மார்ச் 17 எக்ஸாக்ட் டேட் சொல்கிறேன். திருமாவளவன் அவர்கள் விழுப்புரத்தில் அந்த வெற்றி பொதுக்கூட்டத்தில் பேசினேன். ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது தான் நமது இலக்கு, அது நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கூட்டணி வர்றது யாருன்னா ஆண்ட கட்சிகள், ஆளக்கூடிய கட்சி நம்மளை நோக்கி வரக்கூடிய சூழல் தான் நம்ம இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கோம். அப்படின்னா பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும்ங்கிற கேள்வி இப்போ இருக்கா இல்லையா? முதல்ல அவங்க ரெண்டு பேரும் நந்தகுமார் சாரும் அவர் ரமேஷ் சாரும் பேசினதுக்கு ஊடாக அவங்களுக்கே பதில் கிடைச்சிடும். அதை நான் சொல்கிறேன். அதில் பதில் உங்களுக்கு இப்போ கிடைக்கலன்னா மீண்டும் அதை கேளுங்க.
இப்போ வந்து நந்தகுமார் சார் சொல்லும் பொழுது காங்கிரஸை சைலண்ட் பண்ணுறதுக்காக விசிகாவை வந்து அசைன்மெண்ட் கொடுத்து பேச விட்டாங்களா, அவருமே அந்த வார்த்தை சொன்னார், ரமேஷ் சாருமே அந்த வார்த்தை சொன்னார். எங்களுக்கு யாரும் அசைன்மெண்ட் கொடுக்க முடியாது. நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த முடிவில், சொந்த செயல்பாட்டில், சொந்த நிலைப்பாட்டில் எப்போதும் செயல்படுபவர்கள். எங்களுடைய நிலைப்பாட்டை வந்து ஏதாவது அதில் வந்து ஒரு உள்நோக்கம் கற்பிச்சு இதை வெற்றிகரமாக இயங்கக்கூடிய இந்த வந்து கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஏதாவது ஒரு கல்லை உருவிட முடியுமா அப்படின்னு பலகாலமாக பல பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியிலேருந்து விஜய் உட்பட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர் சார் நந்தகுமார் சார் கேட்டார் 2019, அதான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா, இப்போ ரவிக்குமார் அண்ணன் வந்து நேற்று தான் பேசினார். நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கோர மாட்டோம், எங்களுக்கு வந்து திமுக தனித்து ஆட்சி அமைக்கும்னு சொன்னார். இது காங்கிரஸ் சைலண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, காங்கிரஸ் வந்து முந்தா நேற்று பேசியிருந்தாக்கா அதை வந்து நேற்று பேசி அதை சைலண்ட் பண்ணலான்ற. அதுக்கு முன்னாடியே செல்வ பெருந்தகை தான் கட்சியினுடைய வாய்ஸ், கட்சியினுடைய தலைமை, அவர் தான் தலைமை, அவர் தான் அதிகாரப்பூர்வமாக அவர் சொல்கிறதான் செய்தி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய பொதுச்செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் சொல்லுவதற்கு முன்பே, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் 1 மாதத்திற்கு முன்பே என்ன சொல்லியிருக்காருன்னா, இது காங்கிரசினுடைய நிலைப்பாடு இல்லை, நாங்கள் ஆட்சியில் பங்கு வந்து கோர மாட்டோம். அவங்க கட்சியில் பல பேர் பல விஷயத்தை முடிஞ்சதுக்கப்புறம் அதை சொல்லியிருக்காரு. ஏன் சொல்றாருன்னா, அவரு இதை சொல்றதுதான் நிலைப்பாடு. இப்போ KS அழகிரி சொல்றாருன்னா, அவர் முன்னாள் தலைவர், அவர் தலைவராக இருக்கும்போது பேசினார்னா அது ரொம்ப டெப்தா நம்ம யோசிக்கணும். இப்போ வேலுச்சாமி சொல்றாருன்னா, அவர் எப்போதும் அவருடைய சொந்த கருத்தை, அவர் கட்சியினுடைய நிலைப்பாடோ இல்லையோ, காங்கிரஸிற்கு உடன்பாடு இருக்கோ உடன்பாடு இல்லையோ, இப்போ சசி தரூருக்கு முன்னாடியே வந்து அவரு சொந்த கருத்தை எப்போதும் பேசிட்டு இருக்கிறவர். அது சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரவிக்குமார் அவர்கள் பேசுறது அப்படி இல்ல. ரவிக்குமார் வந்து நேத்து தான் சொல்லியிருக்காரு. அப்போ காங்கிரஸை சைலண்ட் பண்றதுக்கான நோக்கம் எங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா காங்கிரஸ் அது முன்னாடியே தெளிவுபடுத்திருச்சு, எங்களுக்கு ஆட்சி அதிகாரம். அப்படி என்றால் திருமாவளவன் தானே அந்த வாய்ஸை சொல்லியிருக்கணும். கட்சியுடைய தலைவராக சொன்னதான் சார் வந்து எங்க பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. எங்க தலைவர் எப்போ சொன்னார்னு உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க. அதாவது இந்த ஆண்டு தொடக்கத்திலே பிப்ரவரியிலேயே மறைமலை நகர்ல எங்களுடைய கட்சியினுடைய கேடர்ஸ் கூட்டத்தில் எங்க தலைவர் தெளிவா சொல்லியிருக்காரு, இந்த பிரச்சனை எங்க கட்சியில இருந்து ஆதவர்ஜினா எழுப்புற நேரத்தில் அப்பயே அவருக்கு பதிலாகவும் அவரு கட்சியினுடைய நிலைப்பாடுன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நமது குறிக்கோள், நம்முடைய நோக்கம், நம்முடைய லட்சியம் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்பது தான், இல்லைன்னு சொல்லல. 1999 இருந்து அந்த நிலைப்பாடு நமக்கு இருக்கு, அந்த முழக்கம் நமக்கு இருக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் நாம் வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணணும், உத்திகளை ஃபாலோ பண்ணணும். நாம் இந்த வெற்றிகரமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி, நீங்கள் குறிப்பிட்டது போல கொள்கை கூட்டணியில் இந்த சிக்கல் வந்துடக்கூடாது. நாங்கள் திமுக, கம்யூனிஸ்டுகள், விசிகா எல்லாம் எந்த புள்ளியில் இணையிறோம்னு கேட்டிங்கன்னா சார், எங்களுக்கும் நாங்கள் வெளிப்படையாக தான் சொல்கிறேன், எங்கள் தலைவரே சொல்கிறாரு தானே, எங்களுக்கு திமுக மீது முரண்பாடு இல்லையா, திமுக மீது கருத்து வேறுபாடு இல்லையா, ஆட்சியாளர்கள் மீது கருத்து வேறுபாடு இல்லையா, எல்லாம் இருக்கு. அதே சமயத்தில் நாங்கள் வந்து என்ன நோக்கத்துக்கு இருக்கோம், இது நட்பு முரண்பாடு, பகை முரண்பாடு இல்ல. பிஜேபியோடு இருப்பது எங்களுக்கு பகை முரண்பாடு, கொள்கை சித்தாந்த எதிரிகள் எங்களுக்கு. ஆனா திமுகவோடு இருப்பது, இங்க இந்த ஆட்சியாளர்களோடு இருப்பது என்பது நட்பு முரண்பாடு. இங்கே பகை முரண்பாடு உருவாகிற பொழுது கூட அதை நாங்க வெளிப்படுத்த தயங்குவதில்லை. பகை முரண்பாடு கொள்கையில் இல்லை, சில செயல்பாடுகள்ல. இப்போ சார் சொன்ன மாதிரி வேங்கவேல் போன்ற நிகழ்ச்சிகள்ல நாங்க அரசாங்கத்தை எதிர்த்தோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையை வன்மையாக கண்டித்தோம். அந்த குற்றப்பத்திரிகை ஏற்க முடியாது என்று அறிவித்தோம். அந்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் கைது செய்யக்கூடாது என்று அறிவித்தோம். அதுல நாங்க எந்த விதத்திலும் சமரசம் செஞ்சுக்கல. அதே சமயத்தில் இதுதான் சார் எங்களுடைய, இது எங்க தலைவர் ஏற்கனவே சொன்ன விஷயம். என்னன்னா, அதிமுக தரப்புல இருந்து அதிமுக தரப்புல இருந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இப்போ நான் முன்னாடி சொன்னேன்னா, உங்களால் கொடிக்கம்பத்தை நட முடியல, தேவையான இடங்கள் வந்து பேச முடியல. நந்தகுமார் அவங்க சொன்னாங்க, நான் வந்து எந்த மேடையில் பேசும்போதும் திருமாவளவர்கள் காவல்துறை மீது ஒரு கண்டனத்தையோ விமர்சனத்தையோ வைக்காமல் பேச முடிவதில்லை, அப்படித்தான் சூழல் இருக்கிறது. அதே போல் இப்போ இந்த வேங்கையில் உள்ளிட்ட பிரச்சனைகளாகட்டும், இது போல பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கிறார்கள், அப்படித்தான் வைக்கப்படுகிறது, அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துறாங்களாங்கிற கேள்வி. திமுக மட்டும் கிடையாது சார், அதிமுக இருக்கும்பொழுது இது எதுவும் இல்லாமல் இருந்துச்சா? தலித்துகள் மீது வன்கொடுமை நடக்காமல் இருந்துச்சா? அல்லது காவல்துறை அட்டூழியம் நடக்காமல் இருந்துச்சா? அல்லது தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சா? அல்ல வந்து அதிமுக இருக்கும் பொழுது எங்களுடைய செயல்பாடை வந்து ரொம்ப ஃப்ரீயாக விட்டுட்டாங்களா? ஒடுக்குமுறை இல்லையா?
இது இருக்கத்தான் செய்யுது. கூட்டணி கட்சியின் போது நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குல்ல ரஜினிகாந்த், நமக்கு வந்து நம்ம கேட்டு பெறக்கூடிய சூழல் இருக்கிறோமாங்கிறது இருக்கு. அதுதான் எல்லாமே முதலமைச்சருக்கு தெரிஞ்சு நடக்குது, முதலமைச்சருடைய நேரடி பார்வை நடக்குதுன்னு எடுத்துக்க முடியாது. அந்தந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை அதிகாரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, கலெக்டர் ஒரு முடிவு எடுக்கிறான், அவன் சாதியவாதியா இருக்கிறான், அவன் வந்து ஒரு வன்மத்தோடு இருக்கிறான், அதெல்லாம் சேர்ந்து தான் சார் இந்த சமூகம் இயங்குது. இந்த என்ன சொல் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்ந்து தான் இயங்குது. இது ஒரு விஷயம் சார். இப்போ நாங்க என்ன கேட்கிறோம், எங்க தலைவர் சொன்னதுதான், அது விளக்கப்படுத்தினது தான். நாங்க எப்போ கோருவோம் அப்படின்னா, எங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் ஆட்சி அதிகாரம் வர முடியாது. அந்த அளவுக்கு நாங்க வந்து பலம் பெற்றிருக்கிறோம். அந்த அளவுக்கு நாங்க பலம் பெறலன்னு சொல்லல, இவங்க சொல்ற மாதிரி நாங்க வீக்காலாம் கிடையாது, நாங்க பலம் பெற்றிருக்கிறோம். ஆனா ஏன் ஒரு பூபதி ஜான் சார் சொன்ன மாதிரி ஏன் நாங்க விட்டு கொடுக்கிறோம்னா, இங்கே இந்த வெற்றிகரமான பயணத்தில் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஒரு சிக்கல் வந்துவிடக் கூடாது. அதிலிருந்து இங்கே கொள்கை விரோதிகளுக்கு, சித்தாந்த விரோதிகளுக்கு, இங்கே மதத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய வெறுப்பு அரசியலை தூண்டுபவர்களுக்கு இடம் கொடுத்து விடக் கூடாது என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. ரமேஷ் சார் சொன்னாரு 2026 தேர்தலில் ஒருவேளை மைனாரிட்டியாக அமைந்தால் அப்போது விசிக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கேற்க நோக்கி நகராதா அப்படிங்கிற கேள்வி. அமைந்தால் பார்ப்போம். ஒன்று நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அமைந்தா பார்ப்போம். அதாவது என்னன்னா, இன்னொரு விஷயம் பதில் சார் என்ன சொன்னார்னா, 2019 திமுக உறுப்பினராக நின்னாரு. ஆமா சார், இல்லை நாங்கள் சொல்ல, அதான் உத்திங்கிறோம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதான் 2021 நாங்கள் திமுக சின்னத்தில் போட்டிட்டோமா, எங்களை வலியுறுத்தும் பொழுது எங்களை வலியுறுத்த அப்பயுமே சொன்னாங்க, எங்க 10 நாள் தான் தேர்தல் இருக்கு, 10 நாளுக்குள்ள தான் சார் இந்த பேச்சுவார்த்தை, 10 நாள் தான் தேர்தல் இருக்கு, இப்போ போய் நீங்க புது சின்னத்தை வந்து நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா மக்கள்கிட்ட போய் சேராது அப்படின்னு எங்க தலைவர் உறுதியா இருந்தார். அப்படி சொல்லும் பொழுது எங்க தலைவர் உறுதியா இல்லை, நாங்க தனி சின்னத்தில் தான் போட்டிடுவோம். பானை சின்னத்தில் எல்லா தொகுதியிலும் போட்டிட்டு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறலையா 2021 அது 2024 சார் எந்த பொதுச் செயலாளர் சொன்னாரோ அந்த பொதுச் செயலாளர் எங்க தலைவரும் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாங்கள் வந்து பரிணமித்திருக்கிறோம், நாங்கள் வந்து வளர்ந்திருக்கிறோம். ஆனால் மதுவிலக்கு மாநாடு நடத்த முடியாத ஒரு சூழலுக்கு நீங்கள் நகர்த்தப்பட்டு விடுகிறீர்கள் சொல்லி எதிர்க்கட்சிகள் வந்து தங்களுடைய விமர்சனங்களை வைக்கத்தானே. மதுவொழிப்பு மாநாடு நடந்ததா இல்லையா? நடந்ததா இல்லையா? நீங்க சொல்லுங்க, நடந்ததா இல்லையா? நடந்தது. அப்புறம் நடத்த முடியாத சூழல் எங்க இருந்துச்சு? மது ஒழிப்பு நீங்கள் வைத்த நோக்கத்திற்காக அது நடக்கப்படவில்லைன்னா விமர்சனம். நாங்கள் வைத்த நோக்கத்திற்காகத்தான் நடந்தது. எங்களுடைய தீர்மானத்தில் நாங்கள் ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் சேர்த்தே எதிர்த்திருக்கிறோம். சேர்த்தே வந்து 2 அரசுமே, ஒன்றிய அரசும் மது ஒழிப்பு குறித்து சட்டத்தை இயற்ற வேண்டும், மாநில அரசும் மது ஒழிப்பு குறித்து சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் ஏற்றிருக்கிறோம். எங்களுடைய முழக்கமே அதுதான். 2026 அந்த பாயிண்ட்ல நீங்கள் நிறைவா சொல்ல விரும்புவது வந்து இப்ப வந்து அவரு வாரிசு அரசியல்லாம் பேசினார். அவரு பேசலாமா? இவன் மூப்பனார் தொடங்கிய கட்சிக்கு யாரு இப்ப தலைவர்? அவங்க பையன் தலைவர். உயிரோடு இருக்கிற வரை அவரை தலைவராக இருக்க அனுமதிக்கவில்லை, அரசியல் கொண்டு வரவில்லை. மூப்பனார் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தொண்டர்களால் கொண்டு வரப்பட்டது. முதலமைச்சராக டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கின்ற மேயராக வந்தவர் முதல் யாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் எங்களுடைய தலைவர் வரவே இல்லை. பொறுப்புக்கு வந்தார் ஜி.கே. வாசன். நான் சொல்றது ஒரு நிமிஷம் மறுக்காதீங்க, மறுக்க முடியாது. மூப்பனார் உயிரோடு இருக்கிற வரை அவரை உள்ள நாங்க கொண்டே வரல. இருந்தார் சார், திருமாவளவன் தெரியும் இல்லையா? இருந்தார் சார். சார் ஜி.கே. வாசன் கட்சிக்குள்ள வந்துட்டாரு, பொறுப்புல இருந்தார், இளைஞரணி பொறுப்புல இருந்தார். சார் இல்ல இப்ப இல்ல என்ன சார் இல்ல நம்ம இல்ல அத அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அவர் இளைஞரணி பொறுப்புல இருந்தார், நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. நீங்க அதுக்கு அப்புறம் எனக்கு எவிடன்ஸ் கொடுத்துருங்க. ரைட், நீங்க எவிடன்ஸ் கொடுத்துருங்க சார். இருங்க ரமேஷ் சார், அவர் வர கட்சிக்குள்ளே வரலன்றீங்களா? கட்சிக்குள்ளே வரல சார், கட்சி பதவிக்குள்ளே வரல. வந்து தவறா பேசுறீங்க. கட்சி பதவி கட்சிக்குள்ளே வந்துட்டாரு. இல்ல இப்ப நான் நீங்க இந்த பாயிண்ட் உங்களுடைய மூத்த தலைவர்கள்ட்ட கேட்டுக்கோங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதானே அவர் கட்சிக்குள்ள வரல. இல்ல ரைட், இல்ல அந்த தலைவர் மூப்பனார் அவருடைய மறைவுக்கு பிறகு எங்களுடைய வேண்டுகோளுக்கு அவர் கட்சிக்குள்ள இல்ல இல்ல இப்போ அதெல்லாம் கிடையாது சார். அவர் கட்சிக்குள்ள வந்தாரு, நேரடியா தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவராக கட்சி நிர்வாகத்தை பார்த்தாரு. ரஜினிகாந்த் சார், நீங்க இந்த இருக்கட்டும், உடல்நிலை சரியில்லாத உங்க பேச்சுக்கு நான் வர்றேன், உங்க பேச்சுக்கு வர்றேன். சரி, அவர் இறந்துட்டாரு, உங்க கட்சியில மூத்த தலைவர்களே இல்லையா? சார் தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு சார் என்ன விருப்பம்? அதே மாதிரி தான் இந்த தொண்டை விருப்பத்துக்கு இருக்காங்க திமுகல. என்ன நீங்க அத போய் கேட்க முடியும்? அதிமுக இருந்தது, அந்த விருப்பத்துக்கு மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களை தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா? இது என்ன சார் உங்களுடைய திமுக இருக்குது? இது என்ன நியாயம்? இருங்க ரமேஷ் சார், இல்ல நம்ம இல்ல இந்த பாயிண்ட் நம்ம டிவியேட் ஆகி போயிட்டே இருக்கோம். நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப விசிகா பத்தி நம்ம கேக்குறோம். நீங்க
இல்ல தப்பா பேசக்கூடாது. இல்ல நீங்க திமுக பத்தி சொல்லுங்க. எங்க தலைவர் வந்து பொறுப்புல அதாவது அந்த அசைன்மெண்ட் இல்ல அப்படிலாம் எங்களுக்கு சோடு இல்ல. விரும்புறதுனால ஜி.கே. வாசன் வராருன்னா அப்ப திமுக தொண்டர் விரும்புறதுனால உதயநிதி வராருன்னு சொல்ல முடியாது, மு.க. ஸ்டாலின் வராருன்னு சொல்ல முடியாது. அது ஒரு விஷயமே கிடையாது. அதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம், மிக சரியாக இருக்கிறோம். எங்கள் கூட்டணியில் நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு கொள்கை கூட்டணி, வெற்றிகரமான கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணி உருவாக்கியது நாங்கள் ஒருத்தர். திமுக ஒரு கூட்டணி உருவாக்கி அதை நாங்கள் அங்க வகிக்கல. திமுக நாங்கள் கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின கூட்டணி. எங்கள்கிட்ட வந்து நாங்கள் நீங்கள் முடிவு பண்ண முடியல, நீங்கள் அதிகாரத்தை கேட்க முடியலன்னு சொல்கிற அதே வந்து அதிமுக பாஜக கூட்டணி சார்ந்த அந்த வந்து தமாக ஒரு ரமேஷ்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, உங்க கூட்டணிக்கு தலைமை ஏற்பது யாருன்னே இன்னும் புரியல. தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணியா அதிமுக தலைமையில் கூட்டணியா சொல்லிட்டாங்க. அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. அதான் சார். அதே சமயத்துல தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பெற்றால் கூட்டாட்சி தான், கூட்டணியா என்ன சொல்றது, கூட்டணி ஆட்சி தான் அமையணும் அமித்ஷா சொல்றாரு. இல்லன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நீங்களே இன்னும் உங்க கூட்டணியே இன்னும் உரு சேரல, சேருமா சேராதுன்னு தெரியல. ஆகவே நாங்கள் இந்த முறை மிக தெளிவாக இருக்கிறோம். எஸ்ஐஆர் போன்ற மிக மோசமான ஒரு கொல்லைப்புற வழியாக இங்கே குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இங்கே தேர்தல் ஆணையம் என்கிற ஒரு அரசமைப்பு சட்டத்தினுடைய அங்கத்தையே இன்றைக்கு கேலிக்குரியதாக மாற்றுகிற ஒரு சூழலில் பாஜக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியும் மற்ற தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் உடன் போயிருக்கிறாங்க. இது இந்தியாவை சூழ்ந்திருக்கிற ஆபத்து, தமிழகத்தை சூழ்ந்திருக்கிற ஆபத்து. இந்த ஆபத்திலிருந்து நாம் வந்து தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும், இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும். தமிழகத்தை களமாக அமைக்க வேண்டும். அந்த களமாக அமைப்பதற்கு நாங்கள் நீங்கள் குறிப்பிட்டதை போல எந்த உத்தியையும் கையில் எடுப்போம். நாங்க வந்து இப்பவும் கோரிக்கையெல்லாம் கைவிட்டுட்டோம்னு சொல்லலை. நாங்கள் என்ன டபுள் டிஜிட்டில் போட்டிடுவோம்னு எங்கள் ரவிக்குமார் சொல்றாரு. சானவாஸ் சொன்னது நாங்கள் மறுக்கலையே. அவர் சந்தன செல்வனும் வன்னியரசு சொன்னதை மறுக்கலையே. நானே சொல்றேனே 25 தொகுதி நாங்க குறைந்தபட்சம் கேட்போம்னு. இதுல என்ன இருக்கு? நாங்க பலம் பெற்றிருக்கிறோம். காங்கிரஸை விட தமிழ்நாட்டில் விசிக பெரிய கட்சி. தமிழ்நாட்டில் இவர் சார் சொல்றது ஆல் இந்தியா லெவல்ல நான் அதை மறுக்கல. தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற, திமுகவுக்கு அடுத்த இருக்கிற பெரிய கட்சி விசிக. அதனால வந்து அதுல ஒன்றும் தவறு கிடையாது. ரமேஷ், இதுல வந்து நீங்க வந்து அவர் சொன்னாரு பல விஷயங்களை கோடிட்டு காமிச்சாரு. 2026 தேர்தலில் நீங்க உங்க கூட்டணியே அதுல இன்னும் முறைவாகல, அதுக்குள்ள நீங்க திமுக கூட்டணி பத்தி பேச வேண்டிங்களான்னு ஒரு பாயிண்ட் சொன்னார். அந்த பாயிண்ட்டுக்கான பதில் மட்டும் நீங்க சொல்லி நிறைவு செய்யலாம். எங்க கூட்டணி உறுதியாயிருக்கு சார். கூட்டணி உறுதியாயிருக்கு. தலைமை யாருன்னே தெரியாம இருக்கே அப்படிங்க. தலைமை தான் சொல்லியாச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணி. அதுல தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையில் கூட்டணி. இப்ப பீகார்ல எப்படி அமைஞ்சது? நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர். இப்ப அதே போல தமிழ்நாட்டுல நீங்க வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர். கொஞ்ச நாளைக்கு பார்க்கலாம். எப்படி மாற்று கருத்து சொல்ல முடியும்? இதெல்லாம் பொய்யான பிரச்சாரம். திமுகவும் கூட்டணி கட்சிகளும் எப்போதும் நிரந்தரமா வச்சிருக்கக்கூடிய பொய்யான பிரச்சாரம். நீங்க எடப்பாடி பதவியை புடிங்கிடுவாங்க. இப்ப சொன்னாங்க நிதிஷ்குமாருக்கு நடக்கவே இல்லையா? என்ன சொன்னாங்க? இல்ல அவர் மகாராஷ்டிராவுல என்னாச்சு, கோவாவுல என்னாச்சு, ஜார்க்கண்ட்ல என்னாச்சு, ஒரு விவாதமே போச்சு. நிதிஷ்குமார் வந்து முதலமைச்சர் ஆக மாட்டாரு. இன்னும் பாஜக ஒரு கொஞ்ச நாள் முதலமைச்சர் தெரியும், உண்மை தெரியும். ஆகவே இது மாத்திருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா என்ன நடந்தது? நீங்க ஏன் சார் 45 தொகுதி அவர் ஜெயிக்கக்குள்ளே கடந்த முறை அவர் தான் சார் முதலமைச்சர். அதை தாண்டி பிஜேபி அதிக தொகுதியில் வென்றிருந்தது. அப்பயும் அவர் 5 ஆண்டு காலம் ஆள விட்டது. ஆகவே வந்து ஒரு முரண்பட்ட கருத்து. வந்து நீங்க புரியாத மக்களுக்கு, தெரியாத மக்களுக்கு ஆர்ஜேடி எல்லாம் சப்போர்ட் பண்ணி அவர் முதலமைச்சர் இருந்தாரு. ஒரு புரியாத கருத்து. ஆர்ஜேடி எல்லாம் சப்போர்ட் பண்ணி முதலமைச்சர் இருந்தாரு. இந்த நியாயமற்ற கருத்தை, புரியாத கருத்தை மக்கள் கிட்ட சொல்லி நிரந்தரமாக தமிழ்நாட்டை குழப்பி வைத்திருக்கிறது திமுகவினுடைய வேலை, திமுக கூட்டணி கட்சிகளுடைய வேலை. நம்ம நிரந்தரமா சொல்லியாச்சு. இன்னைக்கு நீங்க வந்து மோடி அவர்களும் சொல்லிட்டாங்க, அமித்ஷா அவர்களும் சொல்லிட்டாங்க, நட்டா அவர்களும் சொல்லிட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அங்கம் பெறுது, தமாக அங்கம் பெறுது. அதிமுக தலைமையில் தான் இங்க முதலமைச்சர். என்ன கேக்குறேன், ஒரே ஒரு கேள்வி தான். நான் ஒரே ஒரு கேள்வி. நான் என்ன சொல்றேன்? அதை டெவலப் பண்ணிட்டு பேசியே போயிட்டே இருக்கும். கூட்டணி தான் அறிவிங்க சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துட்டாவே அது பிஜேபி தலைமை சார். நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். நீங்க 2021 வரை எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்தார். நீங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு நீங்க மோடி அவர்களோ தேசிய ஜனநாயக கூட்டணி கையில் எடுத்துக்க முடியாதா? அதிமுகவை நீங்க வந்து சிதற விட்டுருக்க முடியாதா? அதிமுக கூட்டணிக்கு ஆள விட்டார்கள் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு ஒப்புமை இருக்கிறது. ஒரு பக்கம் அதிமுக சிதற விட்டுட்டாங்களே, இல்லன்னு எப்படி சொல்ல முடியுங்க? அதிமுக 4 ஆண்டு காலம் நீங்க 2021 வரை அமைதியாக இரட்டை இன்ஜின் ஆட்சியாக இங்க நடந்தது. இன்னைக்கு என்ன நிலைமை?